சாமி கும்பிட்றோம், கடவுளுக்கு செய்கிறோம், தொண்டு செய்கிறோம். நிறைய உதவிகள் செய்கிறவங்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற விஷயமும் நம்ம எல்லார்ட்டையும் இருக்குது. அதையும் நம்ம மறக்க முடியாதுல்ல. இந்த இடத்துல அதிகாலை 4:30 மணி 4:20 4:30 எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா நிறைய நமக்கு மூளையில் நிறைய விஷயங்கள் நம்மை அப்டேட் பண்ணுதுங்கிறாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றினா நீ கேட்டது கிடைக்கும் அப்படின்னு நம்முடைய சித்தர்களும் ஞானிகளும் சொல்லியிருக்காங்க. அறிவியல் பூர்வமாக பார்த்தாலும் அந்த 4 மணி 4:15 எந்திரிச்சிட்டா அன்றாட வேலைகளை ஆரம்பிச்சிட்டாலே நிறைய விஷயங்கள் மைண்டில் பூஸ்டப் பண்ணும். நிறைய டைமிங் இருக்கும். 4 மணிக்கு எந்திரிச்சு ஒரு வேலையை ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும்? எவ்வளோ வேலையை பார்த்துடலாங்க. நீங்கள் டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்த கட்டம் அப்படியே இருக்கும். நிறைய நேரம் இருக்கும். நிறைய விஷயங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அமைதியான நேரத்தில் எந்திரிச்சு ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வேலை ரொம்ப சுறுசுறுப்பாக ஓடும். அடுத்தது என்ன சிந்திக்கிறதுக்கு எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளும் செயல்பாடுகளும் வெற்றியை தரும். கரண்டை கண்டுபிடிச்சவர், ரேடியோவை கண்டுபிடிச்சவர், வானொலியை கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் அதிகாலையில் தான் ஆய்வு பண்ண ஆரம்பித்தாங்க. காலையில் எந்திரிச்சு படித்தா குழந்தைகளுக்கு படிப்பு தங்கணும் தான் அதிகாலையில் எந்திரிச்சு படிக்க சொல்லுவோம் குழந்தைகளை. பார்த்துருக்கீங்களா? இதற்கும் காரணம் இருக்கிறது. நான் இஎம்ஐ கட்டணும், கடன் இருக்குது, கடன் கட்டணும், நான் எப்படி தாண்ட போகிறேன், என்ன பண்ண போகிறேன், இது எல்லாத்துக்கும் ஒரு சரியான தீர்வுனா அதிகாலையில் 4:30 மணிக்கு மேலே எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா, காலகாலத்தில் 8:30 9 மணிக்கெலாம் தூங்க ஆரம்பிச்சிட்டோன்னா இந்த சராசரியான வாழ்க்கை சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எந்த ராசி லக்கணமாக வேணாலும் இருங்க, எந்த 7 சனி 8ஆம் சனி வேணாலும் ஓடட்டும், இந்த விஷயத்தை எடுத்து ஃபாலோ பண்ணால் பிரச்சனைகளை கடந்துட முடியும், கடுமையான சூழ்நிலையிலிருந்து வெளிவர முடியும், வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும். நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். யார் சார் நம்ம அதிகாலையில் எந்திரிக்க போகிறோம்? அதிகாலையில் எந்திரிக்கணுங்கிற அக்கறை யாருக்கு இருக்குது? 7 மணி 8 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ஆஃபீஸ் போக 10 மணி 11 மணி வேலை எதுவுமே ஓடலையே. அலுவலகத்தினுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துவதற்கு அதிகாலை நேரம் பொருத்தமானது அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலம் வாங்கணும், இடம் வாங்கணும், சொத்து வாங்கணுன்னு ஒரு கனவோடு நம்ம இருக்கோம். இவர்களெல்லாம் அதிகாலையில் எந்திரிச்சு முருகன் கோவிலுக்கு போகிறத பழக்கமாயிருக்கும். சார் முருகன்கிட்ட போய் நின்னா மட்டும் நிலத்தை வாங்கி கொடுத்துருவாரா? சம்பாதிக்கணுமே, பணம் வேணுமே, கேட்குறீங்க தானே? வரும் சார். அதற்கான வாய்ப்பை புஷ் பண்ணி உங்களுக்கு அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இறைவனை வழிபாடு செய்தால் வெற்றி அடையலாம். என்ன சார் வெற்றி அடைய போகிறோம்? காலம் பூரா கடவுளை கும்பிட்டுட்டு தான் இருக்கோம். என்ன வெற்றி அடைஞ்சிட்டோம்? கடவுளை போய் கும்பிட்டவனுக்கு என்ன நடந்துருச்சு? இப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. 16 வயதிலே ஆயுள் முடிந்த யமகண்டன் என்னாச்சு? மார்க்கண்டேயன் போய் பகவானை கட்டி தழுவிக்கொண்டார். அவர் காப்பாற்றப்பட்டாரா இல்லையா? அவருக்கு ஆயுள் திரும்ப கொடுக்கப்பட்டதா இல்லையா? மலையினுடைய உச்சியிலிருந்து தவறி உருண்டு விழுந்தார் அருணகிரிநாதர். அவர் தாங்கி பிடிக்கப்பட்டாரா இல்ல முருகனால்? காப்பாற்றப்பட்டாரா இல்லையா? நிறைய வரலாற்று சூழ்நிலை உண்டு. எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை போராட்டத்தை நோக்கி